ஒளி என்று இயேசுவை குறித்து அறிக்கை செய்தார். இயேசுவை குறித்து கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 9:2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம், இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக, ஜீவ ஒளியாக, மெய்யான ஒளியாக வந்தார். அந்த புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக சிமியோன் அவரை கண்டான். அவரை குறித்து அவன் சாட்சி கூறினான். அது மட்டுமல்ல, அவன் கூறின இரண்டாவது காரியம் இஸ்ரவேலுக்கு மகிமை என்று கூறினான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு மகிமையாக வந்தார். இஸ்ரவேலாகிய ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் மகிமையாக இருப்பவர். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். மறுரூபப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 3:18 கூறினபடி நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போல மறுரூபப்படுவதற்காக ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 3வது காரியம் சகல ஜனங்களுக்கும் ரட்சகராக வந்தார் என்று 3 காரியங்களை அந்த நாளிலே கூறி சாட்சியாக அறிவித்து கர்த்தர் நாமத்தை அவன் புகழ்ந்தான், புண்ணியங்களை அறிவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சிமியோன் செய்த 3 காரியங்கள். தன் கரங்களினாலே இயேசு பாலனை ஏந்தி கொண்டான், ரட்சணத்தை கண்டேன் என்று அறிக்கையிட்டான், இயேசுவை குறித்து புகழ்ந்து போற்றி சாட்சி கொடுத்தான். அதுதான் உண்மையான ஒரு பண்டிகையின் சந்தோஷம், ஒரு பண்டிகையின் கொண்டாட்டம். நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆனால் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு இந்த வேளையிலே கூறியிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் எவ்வாறு இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதை நாம் நிதானித்து சோதித்தறிந்து உண்மையான பண்டிகை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்ததாமே இந்த பண்டிகை நாட்களின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஆலயனாக பிறந்தார்.